சத்குரு சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்திய முனிவர் பரம்பரையில் வந்த ஒரு கிரகஸ்த யோகி. அகஸ்திய முனிவர் விட்டு சென்ற ஆன்மீக பணிகளை அதே வீரியத்துடன் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்பவர். ஐநா சபையிலும் சர்வதேச பொருளாதார மாநாட்டிலும் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் போற்றத்தக்க வகையில் உரையாற்றிய போதும் கிராம மக்களுடனும் தமிழகத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடனும் இணைந்து பழகும் பண்பாளர். சத்குரு ஆன்மீக ரீதியில் பல பரிமாணங்களை கொண்ட மகா யோகியும் ஈடு இணையற்ற ஞானியும் ஆவார். மெத்த படித்தவர்களிடமும் படிக்காத பாமரர்களிடமும் அவர் அவர்களுக்கேற்ப அன்பை பொழியும் மனிதநேயம் மிக்கவர். நமஸ்காரம் சத்குரு. எனக்கு உங்களோட உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் காவல்துறையில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்திருக்கிறேன். பணிகளில் பல பொசிஷனில் இருந்திருக்கிறேன். காவல்துறையை பற்றி நிறைய சிந்திச்சிருக்கிறேன். சத்குரு ஆல்சோ நிறைய அந்த எப்படி அந்த காலத்தில் ஊர் காவல் தெய்வங்கள் எப்படி இருந்தது, காவல் காத்தது, அதை பற்றிலாம் நிறைய நீங்கள் இடங்களில் சொல்கிறீங்க. பாதுகாப்புக்கு இந்த ஆன்மீகம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பற்றி நிறைய இடங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போது காவல்துறை எடுத்துக்கொண்டாலே முதல்ல அந்தந்த சத்குரு சொன்ன மாதிரி அந்தந்த ஊர் காவல் இருந்தது. அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னா துப்புக்கூலி அப்படின்னு சொல்லி யாராவது போய் அதை பற்றி தெரிந்து கொண்டு வருவதற்கு ஒரு கூலி மாதிரி கொடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த வயக்காடுக்கு ஒரு காவல்னு வச்சாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு கொத்துவால் இங்கே மார்க்கெட் பிளேசஸ் எங்கெல்லாம் வியாபாரம் நடக்குதோ அந்த வியாபாரம் நடக்கிற இடங்களில் அமைதி காக்கணும். அப்புறம் அதிகமான விலைக்கு விற்கக்கூடாது. அப்புறம் அங்கே சுகாதாரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு தான் காவல்துறைன்னு ஒரு கொத்துவால் காவல்துறைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அதனால தான் இப்போ காவல்துறை கூட கொத்துவால்னு கூட சொல்கிற ஒரு நடைமுறையில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ காவல்துறை எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. தமிழக காவல்துறை எடுத்துக்கொண்டால் கூட 150 வருடங்களாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்த இப்போ அந்த காவல்துறை எப்படி இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு இது போய் இப்போ ஒரு காவல்துறைக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். எப்படி ஆன்மீகத்தையும் இந்த காவல்துறையில் எங்களுடைய பணிகளையும் இணைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சத்குரு ஏதாவது சொன்னார். ஒன்றும் அடிப்படையாக இந்த காவல்துறையில் நம்ம இந்த போலீஸ் நான் சொன்ன இன்னும் நம்ம நாட்டில் மக்களுக்கு இது நம்ம உதவிக்காக இருக்கிற ஒரு ஃபோர்ஸ்ன்றத இது இன்னும் ஊரில் மக்களுக்குள்ள பல காரணங்கள்லாம். எப்படி இந்த சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்ன்னா நாம் எப்படியோ போலீஸ் பார்த்தா ஓடி போகணும், நீங்கள் ஒன்றும் பண்ணாலும் சரி ஒன்றும் பண்ணலைன்னாலும் சரி போலீஸ் பார்த்தா அவர் கண்ணில் படக்கூடாது. ஆனால் எப்படி இருந்தோ அந்த அளவுக்கு இல்லை இப்போது. ஆனால் இன்னும் போலீஸ்ன்னா அவரை நம்ம அடிக்கிறவங்க ஒதுக்கிறவங்க ஏதோ பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் சாமானிய மக்கள் மனத்தில் இருக்குது. இந்த போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு சொசைட்டியில் ஒரு நல்லா உபயோகப்படுத்தணுன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். இது நாம் அதுக்கு தேவையான சமூகத்தில் வேலை பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். மக்கள் மனத்தில் போலீஸ்ன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறவங்க, போலீஸ்ன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸு அந்த ஒரு கேம்பெயின் பண்ணல நாம் சொசைட்டியில். அந்த பழைய இது போலீஸ் பார்த்தா நம்ம எப்படியோ ஒதுங்கி போய்க்கணும் என்ற மாதிரி இருக்குது. இது மாற்றணுன்னா கட்டாயமாக ஒரு ஆன்மீகத்தன்மைன்றது உங்கள் போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் வரணும். மக்களுக்குள்ளேயும் நாம் சொசைட்டியிலே ஒரு கேம்பெயின் பண்ணணும். என்னுடைய உணர்வில் இந்த போலீஸ் ஃபோர்ஸ்க்கு நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். எதனால் பிரச்சனை வந்தப்போ தான் போலீஸுன்ற வார்த்தையே நம்ம மனத்தில் ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கணும், நம்ம வீட்டில் ஒரு திருடம் நடக்கணும், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் போலீஸ். மித்த டைமில் அவர் இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஒரு கம்யூனிகேஷன் வரணும்னு நினைக்கிறேன் நான். போலீஸ் ஃபோர்ஸ்க்கு இதுக்கு வந்தால் தான்
மக்களை போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். போலீஸ் ஃபோர்ஸுடைய மனநிலையிலையும் ஒரு மாற்றம் வரணும். இது நாம் ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோன்னு இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோன்ற ஒரு உணர்வு வரணும். இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஒரு சுச்சுவேஷன் நம்ம பழகி போயிட்டான், அது நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணுன்னா ஆன்மீகம் வேணும். எந்த முறையில் உட்காந்தா அதே ரிஜிட் ஆகிடும், அதே ஒரு உறுதி ஆகிடும். நமக்கு ஏதோ ஒரு முறையில் அப்படி வேலை பண்ணுவோன்னா அதே ஒரு ரிஜிடாக உட்காந்துடும். மனநிலையில் உணர்வு நிலையில் நானுன்ற தன்மையில் ஒரு வளைவு தன்மை நாம் கொண்டு வந்ததா சமூகத்தில் மாற்றம் தேவையானப்போ சுலபமாக மாற்றம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் உட்கார்ந்த இடத்துல அப்படியே சேர்ந்துடுவாங்க. இவர் ஒரு பார்ட்டி ஆகிடுவாங்க, அவர் ஒரு பார்ட்டி ஆகிடுவாங்க. எல்லாத்துல இப்படி ஆகுது. வீட்டுக்குள்ளே கூட இப்படி நடக்குது. 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒரு பொசிஷன் எடுத்தாங்கன்னா அதே ஒரு அதிலே சிக்கல் ஆகுது. இப்போ போலீஸ்ன்னா அவர் அதே பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தரன்னா இதே பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் வளைவு தன்மை கொண்டு வரணுன்னா ஆன்மீகத்து ஒரு அடிப்படை இருந்தால் தான் ரொம்ப சுலபமாக நாம் எந்த மாற்றம் வேணாலும் ஒரு முன்னேற்றமாக போகிறதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் இம்மிடியேட்டாக நாம் கொண்டு வர முடியும். இந்த நோக்கத்தில் போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஆன்மீகன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதுக்குன்னா இது ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு பொசிஷன். எப்படி ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அளவுக்கு ஒரு பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களுடைய தன்மை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அந்த மொமெண்ட்டில் இது ஒரு இன்ஸ்டன்ட் டெசிஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். போலீஸ்க்கு எப்போவுமே உட்காந்து யோசித்து பண்ணுற மாதிரி டைம் இருக்காது. ஏதோ ஒன்று நடந்தால் சக்கன் பண்ணணும். ஒன்றும் ட்ரைனிங் லெவல்ஸ் இருக்குது, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். பட் அதுலேயும் முக்கியமாக இருக்கிறது நான் மக்களுடைய உதவிக்கேன்ற ஒரு உணர்வு இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த ஒரு விழிப்புணர்வுன்றது கொண்டு வந்தால் தான் அந்த நேரத்தில் நல்லது செய்கிறேன்னு நினச்சி கெட்டது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்துக்குன்னா நல்ல உணர்வோட நல்ல நோக்கத்தோட கெடுதல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்துக்குன்னா யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக அங்கே டிசைட் பண்ணதான் வேலை. அப்படி அந்த மாதிரி ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்கிறப்போ நாம் செய்கிற வேலை இவ்வளோ மக்களுக்கு அதனால் இல்லை நன்மை நடக்கும் இல்லைன்னா கெடுதல் நடக்கும்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ ஆன்மீகன்ற அடிப்படை கட்டாயமாக போலீஸ் ஃபோர்ஸில் கொண்டு வரணும். இதனால் அவருக்கு இருக்கிற தேவையான என்ன சொல்கிறீங்க, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி இருக்கணும். அமலாக்கத்துக்கு ஆன்மீகம் பண்ணால் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி போய்டும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பழைய காலத்துலேருந்து ஒரு நம்பி இருக்குது. ஆன்மீகம் வந்துடுச்சுன்னா நாம் எது தேவை இருக்கிற அளவுக்கு செய்ய முடியாது, சும்மா கண்ணு மூடி உட்காந்துக்கிறதானே. அப்படி இல்லை, ஆன்மீகம்னா நமக்குள்ளே ஒரு சுதந்திரம் கொடுக்குது, வளைவு தன்மை கொடுக்குது. எப்படி தேவையோ அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி செய்கிறதுக்கு ஒரு தேவையான விழிப்புணர்வு, ஒரு சக்தி நமக்குள்ளே கொண்டு வரணும். இது கட்டாயமாக போலீஸ் ஃபோர்ஸ்க்குள்ளே இருக்கணும். என்னத்துக்குன்னா ரொம்ப பொறுப்பான ஒரு பதவி அது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது அதை பற்றி சொன்னீங்க, ஆன்மீகத்தை பற்றி. ஏன்னா இப்போது நம்ம கலாச்சாரத்தில் நம்மளோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் அதன் அடிப்படையில் தான் நம்ம சட்டத்திட்டங்களே இருக்குது. இப்போ அமலாக்கம் நம்ம செய்யும்போது காவல்துறை அந்த சட்டங்களை அமலாக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு வருது. எல்லார்கிட்டும் திங்கிங் என்னென்னா, மாரல் போலீசிங் ஏன் பண்ணுறீங்க, இது ஒரு மாரல் போலீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் இந்த மாரல்ஸ் தான் கற்றுக் கொடுக்குறீங்க. சத்குரு ஆல்சோ எல்லாருக்கும் இந்த எப்படிலாம் நடக்கணும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், நம்மளை எப்படி அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, கெட்டது செய்யக்கூடாது, எல்லார் மீதும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு விதத்தில் இந்த மாரல் போலீசிங் நீங்கள் பண்ணுற மாதிரி நாங்களும் ஒரு விதத்தில் மாரல் போலீசிங் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு கூட்டம் வருது, எங்களை பார்த்தோன்னா கூட்டம் ஓடுது, அதான் வித்தியாசம். ஸோ அதில் இந்த மாரல் போலீசிங் அப்படின்னு சொல்லும்பொழுது எதை எடுத்தாலும் நம்ம எதாவது செஞ்சோம்னா, நீ ஏன் மாரல் போலீசிங் பண்ணுற, இது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நாங்கள் மாரல் போலீசிங் பண்ணலை, உங்கள் சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கோ அதை அமலாக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மக்களிடம் அந்த புரிதல் வரமாட்டேங்குது. அதை எப்படி அவங்க மக்களுக்கு புரிய, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு எவ்வளவோ அவங்களுக்கு அந்த சந்தோஷங்கள் 5 மணி வரைக்கும் பார் ஓப்பனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் சொல்லலை, சத்குரு சொல்லிட்டீங்க. இல்லை, எல்லா இடத்துல நடக்குது. மும்பையில் கொடுத்துட்டாங்களா 5 மணி வரைக்கும் ஓப்பனாக வச்சுக்கலாம். நீ இப்போ என்னென்னா, இப்போ யாரோ ஒரு மனிதன், யாரோ ஒருத்தர் நைட்டில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்கன்னா அவன் அதனுடைய சுதந்திரம்னு நினச்சிக்கிறான். நாம் ஒரு வேலை பண்ணணும், ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே குடிச்சிட்டு ஓட்டினா அப்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னு அப்போ தான் புரியும் அவனுக்கு. இவனுக்கு குடிச்சிட்டு விருப்பத்துக்கு ஓட்டிக்கிறது சுதந்திரம்னு நினச்சிக்கிறாங்க.
எல்லாருமே குடிச்சிட்டு அவருடைய விருப்பத்துக்கு ஓட்டினாங்கன்னா யாரும் அங்கே இருக்க முடியாது. இது நாம் புரிஞ்சுக்கணும். நாம் எது யாரோ ஒரு தனி மனிதன் பண்ணப்போவே இது 10 பேர் பண்ண என்ன ஆகும், 100 பேர் பண்ண என்ன ஆகும், நாளைக்கு பூரா டவுனே இப்படி பண்ண என்ன ஆகுன்றதை நம்ம இப்போவே பார்க்கணும் தானே. விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா? அப்படி இல்லை. இது மாரல் போலீசிங்கன்ற வார்த்தை நீங்கள் எடுத்துடணும். என்னதுக்குன்னா அது தப்பான ஒரு வார்த்தையாக இருக்குது. மாரல் போலீசிங் இல்லை. நாம் எதே பண்ணாலும் சரி, சமூகத்தில் வாழணுன்னா நாம் எதே பண்ணாலும் 10 பேருக்கு என்ன நடக்குது, இதனால் அவருக்கு எஃபெக்ட் என்னன்றது நம்ம கவனித்து பண்ணணும். நம்ம செய்யலை. என்னோடய சுதந்திரம் நான் ஏதோ பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது போய் தடுத்துனா இது மாரல் போலீசிங் இல்லை, இது சிம்பிளி போலீசிங் தான். போலீசிங் தேவை இருக்குது. நம்ம எல்லா போலீசிங்குமே மாரல் போலீசிங் தான். அப்படி பார்த்து சட்டத்திட்டங்களை அமலாக்க மாரல் போலீசிங் தான் வருது. சட்டம்ன்றது ஒரு ரேக்கையாக போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு தடவை நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் போக தேவை இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கம் போக தேவை இருக்குதுன்னா ரொம்ப தூரமாக போகக்கூடாது. அதை விட்டுட்டு அந்த லைன் விட்டுட்டு ரொம்ப தூரமாக போகக்கூடாது. என்ஃபோர்ஸ் பண்ணுறவங்க ஒரு தடவை லேசாக இந்த பக்கம் ஒரு லேசாக அந்த பக்கம் போக தேவை இருக்குது. இல்லைன்னா எதையும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சட்டம்னா 100% அப்படியே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நாம் போலீஸ் கையில் விட்டால் என்னென்னமோ பண்ணிவிடுவாங்களான்னு நமக்கு ஒரு சந்தேகம் எப்போவுமே. வேறு ஏதோ பண்ணிவிடுவாங்களான்னு. அப்படியும் நடந்திருக்குது. அதனால் இருக்கலாம். இதுக்கு தான் நான் சொல்கிறது, போலீஸ் ஃபோர்ஸுக்கு கட்டாயமாக ஆன்மீகத்தை அடிப்படை தேவை. அவர் மக்களுடைய நன்மைக்காக எதை செஞ்சாலும் சரி. ஆனால் நன்மைன்றது நம்ம மனத்தில் ஞாபகம் இருக்குதா இல்லையான்றது தான் முக்கியமானது. யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காது, எது செஞ்சாலும் பிடிக்காது. என்னதுக்குன்னா அவருடைய விருப்பத்துக்கு ஏதோ அவர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கணுன்னா ஊரில் இருக்கக்கூடாது. எங்கேயோ போய் ஒரு காட்டிலையோ இன்னொரு இடத்துலையோ அங்கேயோ பண்ண முடியாது. இப்போ காடு இல்லை நமக்கு அந்த அளவுக்கு. இன்னொருத்தருக்கு எங்கேயோ தொந்தரவு வராதோ அங்கே போய் நீங்கள் எது பண்ணாலும் யாரும் உங்கள் கேட்க மாட்டாங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு விதமாக இருக்கணும்னு நோக்கம் இருக்குது. இது இப்போ இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்தால், இப்போ நமக்கெல்லாம் முதல்லலாம் செலிப்ரேஷன் வந்தால் ஏதோ டோல் அடிச்சுக்கிறோம், ஆடிக்கிறோம், பாடிக்கிறோம். எல்லா ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து குழந்தையெல்லாம் சேர்த்து பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை. வர வர செலிப்ரேஷன் நல்லா குடிச்சு உருண்டுறாங்க. இப்போ அவருக்கு மட்டும்தான் பண்ணிக்க முடியும் செலிப்ரேஷன். எல்லோரும் அங்கே இருக்க முடியாது. அவருக்கு அது புரியவே இல்லை. மித்தவங்களுக்கு அந்த வாசனையினால் சரி, அந்த சூழ்நிலையினால் சரி, அந்த அவர் நடந்துக்கிற முறையானால் சரி, நிறைய பேருக்கு அது பிடிக்காதுன்றதே அவருக்கு புரியாமல் இருக்குது. அப்படி புரியாமல் இருந்தால் சட்டம் நடுவில் வரணும் தானே. சத்குருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆனந்த அலை. சந்தோஷமாக வாழணும் எல்லோரும். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வன்முறையை பார்க்கும் பொழுதோ வேறு நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது கண்ண முடியும். அதுவும் போலீஸ்மேனுக்கு வந்து எப்போதும் டெய்லி பார்க்குறது வந்து க்ரைம் பார்க்குறான், கொலை குற்றங்கள் இதுதான் பார்க்குறான் சமுதாயத்தில். அவனுக்கு இந்த ஆனந்த அலைன்னு சொல்லும்பொழுது வெளியே சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கண்ண மூடினா அந்த மாதிரியான ஒரு நினைப்பு தான் வருகிறது, அந்த மாதிரியான காட்சிகள் தான் வருகிறது. ஸோ அதில் ஒரு மன அழுத்தம் வருகிறது. ஸோ இது எப்படி அந்த ஆனந்த அலை எப்படி அந்த உண்மையான ஆனந்த அலையை அனுபவிப்பது, அது எல்லாரும் மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். எவ்வளோ சத்குரு சொல்கிறாரு, அப்படி இருந்தும் நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். எப்படி அந்த ஆனந்தத்தை உள்வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இது பிரத்தியொரு மனிதனுக்கும் முக்கியமானது தான். என்னத்துக்குன்னா நமக்குள்ளே இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறப்போ உங்கள் முன்னாடி யாரே வந்தாலே நீங்கள் அவருக்கு கூட ஒரு விதமாக நடந்துக்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கோவம், வெறுப்பம், பொறாமை, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனு, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே ஒரு சுகம் இல்லாத மாதிரி ஒரு நிலை இருந்தால் அந்த டைமில் அதே ஆள் வந்தாலும் வேறு மாதிரி ஒரு பதில் செயல் நடக்குது. இது எல்லா மனிதனுக்கும் உண்மை. நீங்கள் அப்போவே நீங்கள் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இந்த போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி சமூகத்தில் என்னென்ன தப்பு அதான் பார்க்க அதுதான் அவருடைய வேலையே அதே தான். இப்படி பார்த்து இதில் எதனா சரியாக இருக்குமா இல்லையான்றதே சந்தேகம் வந்துடும். சரியானது நல்லது எதனா இருக்குதா இல்லையான்ற சந்தேகம் வர மாதிரி மனநிலை ஆகிடும் நிறைய பேருக்கு. சில பேர் சமநிலை வச்சுக்குவாங்க, நிறைய பேருக்கு எது கூட தொடர்பு இருக்குமோ அதே அவர் மனநிலையில் ஒரு ரொம்ப ஆழமாக பதிச்சிடும். இப்படி இருக்கிறப்போ முக்கியமாக எல்லாருக்கும் முக்கியமானது, ஆனால் இந்த மாதிரி செயலில் இருக்கிறவங்க ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம் என்னென்னா நம்ம பொருள் நிலையில், நம்ம உடல், நம்ம சூழ்நிலையில் கூட நாம் செயல் செய்யணும். எல்லா மனிதனும் செயல் செய்யணும்.
ஆனால் சில செயல் கொஞ்சம் சிக்கி போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போலீஸுடைய செயல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதில் சிக்கி அதே நமக்குள்ளே ஒரு பெரிய பதிச்சு ஒரு பெரிய அனுபவமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆன்மீகம்னு என்னென்னா உள்ளத்தில் என்ன நடக்குது, வெளியே என்ன நடக்குது, ஒரு இடைவெளி வச்சுக்கிறது. இந்த இடைவெளி வந்துடுச்சேன்னா தான் நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை போர்க்களத்தில் போட்டாலும் நீங்கள் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளவோ மனிதன் இதை வெளிக்காட்டிருக்காங்க. எந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் போட்டாலும் மனித தன்மைன்றது உயர்ந்த ஒரு நிலையில் நடக்கிறத நம்ம எவ்வளவோ எக்ஸாம்பிளில் நாம் பார்த்துருக்குறோம். அதை பற்றி சந்தேகமே கிடையாது. எவ்வளோ பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் போட்டப்போ அவர் ஒரு உயர்ந்த மனிதனாக அங்கே நடந்துருக்குறாங்க. அதனால சூழ்நிலையே ஒரு பெரிய அளவுக்கு மாறி போயிருக்குது. இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வெளியே சூழ்நிலைக்கு எதிர் செய்யலாம் போய் அது ரொம்ப அசிங்கமாக நடத்திருக்கிற சூழ்நிலைகள் கூட நிறைய இருக்குது. இதனால் இந்த திறமை நாம் ட்ரைனிங்லேயே கொண்டு வந்துடணும்னு நான் சொல்கிறேன். போலீஸ் ட்ரைனிங்லேயே எப்படி உள்ளே எப்படி வச்சுக்கிறது, வெளியே எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்ற ஒரு தன்மை நாம் கட்டாயமாக கொண்டு வரணும். வெளியே சூழ்நிலை கொஞ்சம் ஃபோர்ஸை ஹேண்டில் பண்ண தேவை வந்தால் இதுக்கு நமக்கு நம்ம மனத்தில் ஏதோ ஒரு வெறுப்பு, ஒரு ரோஷம், ஒரு கோவம் உருவாக்கணும்னு தேவையில்லை. எப்படி செயல் தேவையோ அந்த அளவுக்கு தான் பண்ணணும். அதுக்கு அதிகமாகவும் பண்ணக்கூடாது, குறைவாகவும் பண்ணக்கூடாது. அப்போ தானே நம்ம செய்கிற செயல் வெற்றிகரமாக நடக்கும். ஒரு தடவை ஃபோர்ஸ் அப்ளை பண்ண தேவை இருக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான். நமக்கு கோவம் வந்துடுச்சுன்னா தேவையில்லாத அளவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். போலீஸ் இந்த காவல்துறைன்றது இந்த ஆன்மீகத்தன்மை ட்ரைனிங்லேயே கொண்டு வரணும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட்டாயமாக பண்ணணும். தேவையில்லாத அளவுக்கு போகக்கூடாது. எப்போ தேவையில்லாத அளவுக்கு போவோம்னா நமக்குள்ளே ரோஷம் துவேஷம் வந்துடுச்சு அந்த ஒரு சூழ்நிலையில். அந்த பர்சனல் எமோஷன் இல்லாமல் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் அவருக்குள்ளே வந்துடுச்சுன்னா கட்டாயமாக மக்களுடைய உணர்வில் போலீஸ்ன்றது ஒரு வேறு நிலைக்கு நம்ம கொண்டு போவோம். இன்னொன்று சத்குரு சொல்லிகிட்டே இருப்பீங்க, அனைத்துக்கும் ஆசைப்படு. அது மக்கள் எப்படி புரிஞ்சுட்ருக்காங்கன்னு தெரியல. அதே சமயத்தில் புத்திசம் மற்றதெல்லாம் ஆசையை அடக்கு, ஆசையினால தான் பிரச்சனை அப்படிங்கிறது. எங்களுக்கு இந்த ஆசையினால தான், இந்த பேராசையினால தான் காவல்துறைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ திருட்டு நடக்கிறதுனா பேராசையில் அவர்கள் சின்ன ஆசை தான். என்ன ஆசை? பெரிய பெரிய கடையை திருடும்போது பேராசை இல்லை. பெரிய கடை கூட ரொம்ப சின்னதான் இந்த பிரபஞ்சத்தில். இந்த சின்ன ஆசைனால தான் பிரச்சனை. இது ரெண்டு முரண்பாடு எப்படி? அதை நான் சொன்னது பேராசை வச்சுக்கோ நான் சொல்லலை. அத்தனைக்கும் அத்தனை என்ன படைத்தவன் கூட சேர்ந்துருக்காங்க தானே. முழுமையான படைத்தவன் எல்லாம் சேர்த்து ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீகம்தான். இப்போ பிரச்சனை என்னன்னா 10 ரூபாய்க்கு ஆசை ஒரு ஆளுக்கு, இன்னொரு ஆளுக்கு 10 கோடிக்கு ஆசை. இல்லை, இப்போ நம்ம நாட்டில் அப்படி இல்லை, 10 எல்லாம் பேச மாட்டோம், 10,000 கோடிக்கு ஆசைன்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டில் எல்லாம் அப்படி 1000 கோடியில் போயிடுச்சு தானே. 10,000 கோடின்றது சின்னது, ரொம்ப சின்னது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா. படைத்தவனுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கோட்டியானாலும் ரொம்ப ரொம்ப சின்ன ஆசை. இது எல்லாமே இந்த சின்ன ஆசைனாலே குற்றவாளி பிறந்துடுவான். உங்கள் ஆசை அத்தனைக்கும் ஆசைப்படும், எல்லையில்லாத ஆசை உங்களுக்கு இருந்தால் ஆன்மீகந்தான் வழி, வேற என்ன இருக்குது? ஆசை அடக்குங்கிறது இல்லை. ஆசையிலே கெஞ்சத்தனம் என்னத்துக்குன்னு கேட்குறேன். எப்படியோ ஆசைப்படுறீங்க, எல்லையில்லாத ஆசை வச்சுக்கலாம். இது என்னுடைய தத்துவம் இல்லை. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த மனிதனுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. அது நிறைவேறிடுச்சேன்னா என்ன ஆகுது? இன்னொரு சின்ன ஆசை இருக்குது. அது நிறைவேறிடுச்சுன்னா இன்னொன்று இருக்குது. இப்படியே வளர்ந்து போயிருக்கதே இல்லை வாழ்க்கைன்றது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அத்தனை பற்றி ஆசை, ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டாக போகிறீங்க, தவணையாக போகிறீங்க. தவணையாக போனால் இப்படி தான் நடக்கும். என்னுடைய ஆசை இது பற்றி இல்லை, அது பற்றி இல்லை, அத்தனையும் பார்த்தா ஆசைன்னு சொல்லிட்டு இப்போ நான் மட்டும் நல்லா வாழணும்னு ஆசை வந்துடுச்சு. எல்லாருமே நல்லா வாழணும்னு உங்களுக்கு ஆசை வந்துடுச்சுன்னா என்ன பிரச்சனை? உங்களுக்கு எல்லா ஜீவங்கள் நல்லா சிறப்பாக வாழணும்னு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இதில் என்ன பிரச்சனை வருது? உங்கள் செயல் எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு உள்ளேயும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால சொன்னால் அத்தனைக்கு ஆசைப்படுங்க. சின்ன ஆசையிலே என்னத்து கெஞ்சத்தனம்? அதனால லிமிட்லெஸ்ஸில் வச்சுக்கலாமே. மக்கள் என்ன நினச்சாங்க, கொஞ்சம் பேர்
ஸோ காவல்துறையில் கதவுகள் மிக மிக முக்கியம். காவல்துறைக்கு எடுத்துட்டிங்கன்னா வீடுகளில் வாசக்கதவை பூட்டி வைங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் காவல்துறையிலேயே எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் கதவுகள் எப்போவும் திறந்துருக்குன்றோம், யாரும் வரதில்லை, யாரை கேட்டு தான் வராங்க. இந்த கதவுகள் இப்போ சிறையை எடுத்திங்கன்னா சிறைக்கு ஒரு கதவுகள் இருக்குது. சிறைக்கு மட்டும் கதவுகள் கிடையாது, எல்லா இடங்களையும் கதவுகள் இருக்குது. சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் நாங்கள் வந்து அவங்களை இல்லவாசிகள்னு சொல்லுவோம். எங்களுடைய சிறையில் இருக்கக்கூடிய இல்லவாசிகள் ஏதோ ஒரு குற்றம் புரிந்திருக்கிறான், சந்தர்ப்ப சூழல் இல்லாட்டி வேறு எதுலையா அந்த குற்றங்கள் வந்து அதில் அவர்களுடைய மனமாற்றம் அது ஏற்படுத்துது. தாங்களும் நிறைய இந்த எங்கள் சிறைச்சாலையில் ப்ரோக்ராம்லாம் செஞ்சுருக்கிறீங்க, இந்த மியூசிக் ப்ரோக்ராம் கொடுத்து அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவது. ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டால் நான் உள்ளே வந்து தண்டனை அனுபவிக்கிறான், அவனுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தி வெளியில் செல்ல வேண்டும், சமுதாயத்தோடு இணைய வேண்டும். அப்போ தான் வந்து ஒரு குற்றமற்ற சமுதாயம் உருவாக முடியும். ஸோ அது அந்த குற்ற உணர்வு எவ்வாறு வருகிறது, அந்த குற்றம் செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு வருகிறது, எவ்வாறு அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி வந்து வேறு முறையில் அவர்களை திருத்துவது. நாங்கள் வந்து சட்டத்தை கொண்டு அமலாக்கத்தில் அவர்களை திருத்துக்கிறோம். இப்போ ஏதாவது குற்றம் நடந்தால் கூட நல்ல பெரியவங்க கூட சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கிசெல்லாம் பண்ணாதீங்க, அடித்து உடச்சி குற்றத்தை கண்டுபிடிங்க, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இது இருக்குது. பட் எப்படி இதை வந்து எதிர்கொள்வது, எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வருவது? எது குற்றம் எது குற்றம் இல்லைன்றது நாம் இப்போது எந்த மாதிரி சட்டங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான். எது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி குற்றமாக இல்லையோ அது இப்போது குற்றமாக போயிடும். இப்படி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி இருக்குது. யார் உண்மையான ஆணைன்னா 1000 ஆணை கொன்னவனு, 1000 யானை கொன்னவனு உண்மையான ஒரு ஆணைன்னா அப்படி இருக்கணும். ஆனால் அது அந்த காலத்தில் யானை பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், மக்கள் வாழ முடியல. அப்போது யாரோ வந்து ஒரு யானை கொல்ல முடியும்னா அது என்ன, அவனுக்கு கையில் ஒரு இதோ வேல் வச்சோ இல்லை ஒரு கத்தி வச்சோ கொல்ல முடியும்னா அவனு பெரிய எல்லாம் கும்பிடுவாங்க அவனை பார்த்து. சர்டன் டைம்ஸ் நம்ம இத்திஹாசத்து நேரத்தில் நம்ம எந்த நேரத்தில் எது செஞ்சால் குற்றம் எது செஞ்சால் குற்றம் இல்லைன்றது மாறியே போயிருக்கும். இப்போது ஒரு மரம் வெட்டினாலும் குற்றம், 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்படி நாம் சட்டங்கள் எப்படி பண்ணுறோன்னா இப்போ இருக்கிற சமூகத்துக்கு எது நன்மையோ அந்த மாதிரி சட்டம் பண்ணிக்கிறோம். இந்த குற்றவாளி எதுக்கு பெருக்கிறான்னா அந்த சட்டத்து 2 லைன் போட்டிருக்கோமே அதில் அவனால் இருக்க முடியாது. அடிப்படையாக இது எதுலேருந்து வருதுன்னா மனிதனுக்குள்ளே ஒரு உயிருக்கு ஒரு ஆனந்தம் இல்லை. சந்தோஷமாக இருக்கணும்னா ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று எடுத்துக்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும். ஒரு சாமானிய மனிதனுக்கு குற்றவாளிக்கு என்ன வித்தியாசம்னா சாமானிய மனிதனுக்கு அதே தான் ஆசை. ஆனால் அவனு 30 நாள் வேலை பண்ணி ஒரு மாதத்தில் கடிச்சில் சம்பாதிச்சு கையில் வச்சுக்கிறான். இவன் அப்படி இல்லை, ஒரே நிமிஷத்தில் அதை எடுத்து போகலான்னு பார்க்குறான். முக்கியமாக என்னென்னா ஆனந்தமாக இருக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி குற்றவாளிக்கு. அவனால் க்யூவில் நிற்க முடியல. இஸ் ஜம்பிங் த லைன் அண்ட் டேக்கிங் வாட் ஹி வாண்ட்ஸ், அவ்வளோதானே. மித்த மக்களுக்கு அதே தான் வேணும். ஆனால் ஒரு முறைப்படியாக போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவனு முறைப்படியாக போகிற அளவுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை, குதிச்சுட்டு போகணும்னு நினச்சிக்கிறான். அதுக்கு அவனுக்கு குற்றவாளி ஆகிடுவான். இப்போ நம்ம முறையில் தான் இருக்கிறான் அவனு. நமக்கு எல்லாமே என்ன ஆசையோ அதே தான் அவனுக்கு ஆசை. ஆனால் அவனுக்கு பொறுமை இல்லை. இப்போ அந்த பொறுமையை கொண்டு வரணுன்னா உள்ளத்துலேருந்து தான் கொண்டு வர முடியும். அவனை அடித்து உதச்சி பண்ண முடியாது, கொஞ்சம் தடுத்த முடியும் அடித்து உதச்சி. இப்போ ரொம்ப பாதிப்பு கொடுத்துட்டானே எல்லாருக்கும், அவனுக்கு ஏதோ அடித்து பண்ணி சிறையில் பூட்டி வச்சு அவனை தடுத்த முடியும். சிறையில் போட்டது என்னதுக்குன்னா அவன் தடுத்துறதுக்காக. மாறி போயிடுவானா அப்படி சொல்ல முடியாது. அவன் மாறணுன்னா உள்ளத்தில் தான் அவனுக்கு மாற்றம் வரணும். சாமான்யமாக நாம் இங்கே தென்னிந்தியாவில் எல்லா சிறைச்சாலையில் இல்லை இந்த ப்ரிசன்ஸில் எல்லாமே நம்ம வேலை பண்ணியிருக்கிறோம். அமெரிக்காவில் பல சிறைச்சாலையில் நாம் செயல் செஞ்சுருக்கிறோம். என்னுடைய உணர்வில் என்னென்னா இங்கே நம்ம சிறையில் இருக்கிறவங்க எல்லாமே, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சிறையிலையும் நான் போய் பார்த்துருக்குறேன் பர்சனலாக. இங்கே இருக்கிறவங்க ஒரு 80% இதுக்கு மேலே 90%ன்னு வச்சுக்கலாம். 90% எல்லாமே சூழ்நிலையில் ஏதோ சிக்கி ஒரு குற்றம் பண்ணுறாங்க. அதே நீங்கள் போய் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% மக்களும் இப்போ கூட வெளியே விட்டிங்கன்னா அதே தான் பண்ணுவாங்க. அவருக்கு அதுலேயே ஒரு 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 பெருமை. இங்கே போனீங்கன்னா ஒரு 10-15% தான் இருக்கிறாங்க அவர் செஞ்ச செயலில் அவருக்கு பெருமை குற்றத்தில்.
மித்தவங்க எல்லாமே ஒரு வெக்கம், இப்படி பண்ணிட்டேனே எப்படியோ மாற்றிக்கணும்னு. ஆனால் ஏதோ சூழ்நிலைக்கு திருப்பி செஞ்சாலும் செய்வான். ஆனால் ஆல்மோஸ்ட் 80% in the Indian prisons are like this. Because of situations, they are like that. There is no crime in them. But what happens in advanced country, இந்த மேற்கத்திய நாட்டில் இப்போ அமெரிக்காவில் போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஒரு சமூகம் ஒரு வளமையான நிலைக்கு வந்துருச்சியோ, எப்போ எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிடுச்சோ, எல்லா சட்டங்கள் எல்லாம் கரெக்டாக செட்டப் பண்ணிட்டாங்க, சொசைட்டி ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடக்குதோ, இப்போது அந்த தனி மனிதனுடைய அகங்காரத்தில் இப்படி இருக்குது. அது ஒடிச்சாதான் அவனுக்கு, அந்த ஆர்கனைசேஷனை ஒடிச்சாதான் அவனுக்கு ஒரு சமாதானம், இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது. அவனுடைய ஈகோன்றது வித்தியாசமான ஈகோ. சாமானிய மனிதனுக்கு சமூகத்தில் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்குது அகங்காரன்றது. ஆனால் அது ஒரு விதமாக இருக்குது, சட்டத்துக்குள்ளே இருக்குது. இவனுடைய அகங்காரன்றது சட்டத்துக்கு வெளியே இருக்குது. இது நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்குறேன். அவருக்கு எந்த விதமான ஒரு சிக்கி போயிட்டேனேன்னு ஒன்று தான் அவனுக்கு கஷ்டம். இந்த வேலை பண்ணதுனால அவனுக்கு எந்த விதமான ரிக்ரெட் அவனுக்குள்ளே கிடையாது. சிக்கி போயிட்டேனேன்னு ஒன்று தான் அவனுக்கு கஷ்டப்படுறான். மித்தவங்க சிக்கலே, நான் மட்டும் சிக்கி போயிட்டேனேன்னு மட்டும் தான் பண்ணுறான். பட் அந்த மாதிரி ஒரு மனநிலை நம்ம நாட்டிலையும் இப்போ வளருது. இப்போது சிறையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா 80% அந்த மாதிரி இல்லை. பட் கிராஜுவலாக வளருது. பட் முக்கியமாக இது ஒயிட் காலர் க்ரைம்ஸில் வளருது. சிக்கி போயிட்டேன்னு மட்டும் தான் பிரச்சனை மக்களுக்கு, பண்ணன்றது ஒன்றும் குற்றம் இல்லை. இது இன்னொரு 10-15 வருஷத்தில் ரொம்ப மாறிடும். அது நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸில் ரொம்ப உங்கள் மனநிலையும் மாறணும். இது கூட என்னத்துக்குன்னா, இப்போ ஏதோ சூழ்நிலைக்கு அனுசாரமாக ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான். அவனை பிடிச்சா ஐயா தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்லிக்கிறான், ஏதோ பண்ணுங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் அவரே கேட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த மனநிலை ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது நாட்டில். இது நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாற்றம் நடந்திருக்குது. என்னதுக்குன்னா, மேற்கத்திய நாட்டில் எல்லாமே இப்படி இருக்குது. இந்த மனநிலை வர்றதுக்குள்ளே நாம் சமூகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால், ஒரு ஆன்மீக தன்மை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா பண்ண ஒரு தப்புக்கு இன்னொருத்தருக்கு நாம் கொடுத்த பாதிப்புக்கு நமக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லைன்னா அது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சந்தர்ப்ப சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் அறிவின்மை, படிப்பில்லை. கல்வி மிக ரொம்ப முக்கியம். அந்த கல்வி, தரமான கல்வி கொடுத்து, ஏதோ சூழ்நிலை, ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது, அதுக்கு அவனுக்கு பதில் கிடைக்கலன்னா இவனே கையில் எடுத்துடுவான். அதான் நாங்கள் எல்லா சிறைகள்லேயும் 134 சிறைகள் இருக்குது பிரிசன்ஸ். அதில் கல்வி அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பித்தோம். அதுதான் நம்ம நம்மளுடைய பள்ளிகள்லேயும் நல்ல இயல்புகள், குட் கான்டென்ட், குட் வேல்யூஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்போ அதுவும் நீங்கள் சத்குரு நிறைய பள்ளி திட்டங்கள் நிறைய வச்சுருக்கிறீங்க. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு எப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஸ்கூலில் நல்லொழுக்கம் அதுக்கு இருந்தால் நல்ல மனிதர்களாக உருவாகிறாள். அங்கே பிரச்சனை தெருவுக்கு வராது. பிரச்சனை தெருவுக்கு வந்தால் காவல்துறை தான் வரணும். ஸோ அதனால் இந்த கல்வியோட தரத்தை உயர்த்த வேண்டும். அதை எப்படி செய்யணும்? நிறைய சத்குரு அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறீங்க. இது கட்டாயமாக குழந்தை சின்ன வயசில் இருக்கிறப்பவே கொண்டு வந்ததா இதுக்கு உண்மையான தீர்வு. இல்லைன்னா சும்மா மேலோட்டமாக தான் நடக்கும் தீர்வு. இது கல்வியில் கொண்டு வர்றது அவ்வளோ சுலபமாக இல்லை. என்னத்துக்குன்னா, இது நாம் சும்மா ஒரு நீதி போதனையை கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது எப்பவுமே. எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தினா நாம் ஒரு உயர்ந்த நிலையில் வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படையான இது ஒரு தொழில்நுட்பம்னே சொல்லலாம். இந்த ஒரு தொழில்நுட்பம் நாம் சின்ன வயசுலேயே நாம் சொல்லிக் கொடுக்க முடியும்னா நல்லா இருக்கும். அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் பண்ணுற அளவுக்கு இப்போது வசதி இல்லை. எல்லா குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை. இப்போ நமக்கு டெக்னாலஜின்றது இருக்கிறதுனால இது பண்ண முடியும். இப்போது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வாரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ ஒன்று நடத்துவாங்கன்னா 20 minutes or 30 minutes, some talk and a little bit of an exercise which will bring out that thing. வாரத்துக்கு ஒரு நாள் அது கூட ஒரு தொடர்பு வர மாதிரி. ஆனால் நீதி போதனை மாதிரி இல்லை, ஒரு விளையாட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி செயல் செஞ்சால் நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும்ன்ற மாதிரி நாம் கொண்டு வர முடியும். இது என்ன டெக்னாலஜி இருக்கிறதுனால எல்லா ஸ்கூலில் வேணால் போட்டுக்க முடியும், நாம் வாய்ப்பு இருக்குது.
ஆனால் போய் அங்கேயே பண்ணணுன்னா அதுக்கு இப்போதைக்கு வசதி இல்லை. இது அந்த மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக இல்லை. ஒரு வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ், எது நம்ம உள்நிலையாக இருக்குதோ அது போதனையை பண்ணால் அது செயல்படாது. போதனையாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அது தப்பிச்சு எப்படி போகிறதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் உள்நிலையை மாற்றிக்கிறது எப்படின்ற ஒரு கருவி நாம் கொடுத்தா அந்த உள்நிலையில் ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா போதனை தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அத்தனைக்கு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆசை? எல்லாருமே பிரமாதமாக வாழணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு யாருக்கு கெடுதல் செய்ய வேண்டாம்னு நான் போதனை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு, இல்லையா? கரெக்ட். பாசிட்டிவாக வந்து நமக்குள்ளே அந்த மாற்றம் கொண்டு வரணும். உள்ளத்தில் அந்த மாற்றம், உள்நிலையில் அந்த மாற்றம் கொண்டு வந்துட்டால் நீதி போதனை தேவை இருக்காது. நீதி போதனை சொன்னால் அதுக்கு இன்னொன்று பதில் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீங்கள் டெக்னாலஜி பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸை பார்த்தா கிட்டத்தட்ட 55% யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க இந்தியாவில். அதை அவங்க பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஐபாடு இல்லாட்டா ஏதாவது ஒரு செல்ஃபோனு இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அது மூலமாக நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? பாடல்கள் நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன். வாக்கிங் போகும்போது கூட அவங்க நல்ல பக்தி பாடல்கள் கேட்குறாங்க. அது சில வேளையில் நல்ல நல்ல விஷயங்களை கேட்குறாங்க. அதுவும் வெறும் சினிமா பட்டு கேட்குறதில்ல. இதெல்லாம் டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் நல்லா இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ அதுக்காக தான் நாம் இதெல்லாம் முதல் பண்ணல. இப்போ ஒரு 5 வருஷத்துலேருந்து இல்லை ஒரு 4-5 வருஷத்துலேருந்து நாம் பலவிதமான பல விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறது எல்லாமே போதனையாக இல்லை, ஒரு தர்சனமாக, கேம் மாதிரி, விளையாட்டு மாதிரி. விளையாட்டுன்னு இல்லை, ஒரு கதை திறக்கிற மாதிரி. ஒரு இது அவருக்கு ஏதோ ஒரு புது கதை திறக்கிற மாதிரி ஒரு இதுக்கு நம்ம நாட்டில் என்ன சொல்கிறோம்னா இதுக்கு ஒரு வார்த்தை நாம் தர்ஷனம்னு சொல்கிறோம். இது தத்துவம் இல்லை, ஒரு தர்ஷனம். நீங்கள் பார்க்குற மாதிரி. இப்போ நீங்கள் இவ்வளோதான் பார்த்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தா அதில் எல்லாருக்கும் ஒரு தெம்பு உற்சாகம் இருக்குது. போதனை கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்குது. போதனை கொடுக்காம ஒரு தரிசனமாக கொடுக்குற மாதிரி பலவிதமான தரிசனங்கள் நாம் இதில் யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய அளவுக்கு நடக்குது. இப்போது இங்கிலீஷ் அதிகமாக இங்கிலீஷில் இருக்கிறதுனால இங்கிலீஷ் புரிகிறவங்க இந்த யூடியூப் வீடியோஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் ரைட் நவ். எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் நாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துருக்காங்க ஏதோ ஒன்று. இது நாம் ஆடியோவை கூட கேட்டுக்க முடியும். இது வீடியோவே பார்க்கணுன்னு தேவையில்லை. ஆடியோவை கூட நாம் ஃபோனில் போட்டு கூட கேட்டுக்க முடியும். அதுக்கெல்லாம் இப்போது டெக்னாலஜி ஆப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் பண்ணி ஃபோனில் எல்லாம் போட்டுக்க முடியும். எந்த பேச்சு வேணாலும் கேட்டுக்கலாம். எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கேட்டுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு முயற்சி நடந்திருக்குது நம்ம இதுலேருந்து. அப்படி இருந்தாலும் என்னுடைய உணர்வில் இதுக்கு இல்லை பெரிய பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லை எல்லாத்துக்கும் முக்கியமாக அரசாங்கம் இதில் ஈடுபட்டால் தான். அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பார்த்துக்கிறது, பாலிசி பண்ணிக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு நினச்சிட்டாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டில், நம்ம மாதிரி நாட்டில் நம்ம ஜனத்தொகை பல விதமான கலாச்சாரங்கள் இருக்காங்க. எல்லாம் ஒரு கலாச்சாரமாக இல்லை நாட்டில். ஒரு 50 மைல் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா முகம் பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது, பேச்சுவார்த்தை வித்தியாசமாக இருக்குது, அவர் உணவு வித்தியாசமாக இருக்குது, கலாச்சாரங்களே வித்தியாசமாக இருக்குது ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டிக்கு. இப்படி ரொம்ப டைவர்ஸாக இருக்கிற ஒரு நாட்டில் இது ரொம்ப முக்கியமானது. எப்படி நாம் ஒரு 10,000 வருஷத்துலேருந்து எங்கே வெளிநாட்டில் எங்கே போய் பார்த்தாலும் நமக்கு ஹிந்துஸ்தான் இல்லை பாரத்ன்னு பேர் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளே பொலிட்டிக்கலாக நாம் 200 நாட்டுகளுக்கு மேலே இருந்திருக்கிறோம் ஒரு டைமில். அப்படி இருந்தாலும் வெளியே இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு நாடுன்ற மாதிரி முதல்லேருந்து இருக்குது. இது பாரதமான 1947 ஆரம்பிக்கலை, முதல்லேருந்து இருக்குது அகண்ட பாரதம். எது இல்லை, அது கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். இந்த நாட்டுக்கு நாம் பாரத் இல்லை ஹிந்துஸ்தான் பேர் கொடுத்தோம். பொலிட்டிக்கலாக செப்பரேட்டாக இருந்தாலும் கல்ச்சரலாக ரொம்ப டைவர்ஸாக இருந்தாலும் எதுக்கு இப்படி பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆன்மீகத்து அடிப்படை இருக்குது. என்ன முக்கியமானது என்னன்னா இங்கே தேடுதலில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை கிடையாது, எப்போவுமே தேடுதலில் இருக்காங்க. என்ன தேடுதல்? இப்போ நம்ம நாட்டில் கடவுள்ன்றது எல்லாத்துக்கும் முக்கியமானது இல்லை, நமக்கு முக்தின்றது முக்கியமானது. சுதந்திரன்றது அடிப்படையானது. எல்லாத்துலேருந்து முக்தி அடையணும், எல்லாம் தாண்டி போகணும். கடவுள், சொர்க்கம் என்னென்ன சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் தாண்டி போகணுன்ற ஆர்வம்.
எல்லாமே தாண்டி இருக்கிறது, எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலைன்றது கடவுள் இல்லை, முக்தி. இந்த ஒரு தேடுதலில் இருக்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு ஒரு நாடாக பண்ணாங்க. இது ஒன்று தான் நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுக்குது. இது நம்ம ஆன்மீகத்தை அடிப்படையை விட்டுட்டோம்னா நம்ம நாடே நம்ம சேர்த்து வச்சுக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பாஷை இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. பாருங்கள், ஸ்டேட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு எப்படி போராடுறாங்க. ஏதோ 2 நாடு நடுவில் போராட்டம் நடக்கிற மாதிரி நடக்கிறது. இப்போ தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் நடக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்குது. என்னத்துக்கான கலாச்சாரத்தில் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது நல்லது தான், இவ்வளோ வெரைட்டி இருக்குது நம்ம நாட்டில். இது ரொம்ப நல்லது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறோம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி இருக்குது. பட் யூனிட்டி எதனால வந்ததுன்னு நம்ம பார்க்கணும் தானே. அடிப்படையான ஆன்மீகத்து படி ஒரு உசிறு இருக்கிறதுனால தான் இது ஒன்றா நடந்திருக்குது இது வரைக்கும். அதை நாம் புரிஞ்சுக்காம எல்லாம் உடைச்சிட்டா நாடே ஒன்றா வச்சுக்க முடியாது. அதனால அரசாங்கத்துக்கு இந்த பொறுப்பு இருக்குது. இந்த ஆன்மீகத்து தன்மை எப்போவுமே உயிரோடு நாம் வச்சுக்கணும். ஆன்மீகம்னா இந்த மாதிரி முடிவு, அந்த மாதிரி முடிவு, இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, இல்லை ஆஸ்திகனாக இருக்குது, இல்லை நாஸ்திகனாக இருக்குது, இது பற்றி இல்லை. தேடுதலில் இருக்கிறோம். தேடுதல்னு என்ன? தேடுதலுக்கு அடிப்படை என்ன? இந்த பிரபஞ்சம்னு என்ன நமக்கு யாருக்கு தெரியல. நீங்கள் விஞ்ஞானி இருந்தாலும் தெரியல, நீங்கள் ஆஸ்திகனாக இருந்தாலும் தெரியல, நாஸ்திகனாக இருந்தாலும் தெரியல. உண்மைதானே? ஒரு அணு கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. பிரபஞ்சம் விட்டுடுங்க, முழுமையாக ஒரு அணு கூட என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. இது தெரியாதுன்னு பார்த்தா தானே தேடுதல் வரும். ஏதோ எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் நமக்கு ஒன்றும் தெரியலையேன்னு பார்த்து கும்பிட்னா நமக்குள்ளே ஆன்மீகம் வந்துடும். தேடுதல், இந்த தேடுதலுக்கு ஆன்மீகம்னு சொல்கிறது. முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி முடிவு, நான் ஒரு மாதிரி முடிவுன்னு சண்டை தானே இது. இப்போ இது நாம் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி முடிவு நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது கேட்கலன்னா நீ இருக்கக்கூடாது உயிரோட. இந்த மாதிரி ஒரு தத்துவங்கள் நாம் வெளியிலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நாம் புரியாமல் செயல்பட்டுருக்குறோம். நம்ம நாடு, பாரத நாடு நம்ம ஒன்றா வச்சுக்கணுன்னா ஆன்மீகத்தை உசிறுன்றது ரொம்ப தீவிரமாக நடக்கணும். அப்போ தான் இது ஒன்றா வச்சுக்க முடியும். இல்லைன்னா தமிழ் ஆள், குஜராத்தி ஆள், இந்த ஆள், அந்த ஆள் எல்லாம் கூட வச்சுக்க முடியுமா? நீங்கள் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம். இல்லை, அதான் இப்போ சமுதாயத்தில் இந்த வேற்றுமைகளை பற்றி சொன்னீங்க. அந்த வேற்றுமைகளில் காவல்துறைக்கு எங்களுக்கு பிரச்சனை வர்றது வந்து ஜாதி சண்டை, அது ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்புறம் வந்து அந்த மதவாதங்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டைகள். சமீபத்தில் கூட அந்த முசஃபர் நகர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்தார்கள். அதுவும் ஒரு சாதாரண விஷயத்தில் யங்ஸ்டர்ஸுக்குள்ளே வந்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. அது பெருசாக வளர்ந்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வரும்பொழுது எப்படி அதை கட்டுப்படுத்துவது, எப்படி அதை ஒரு இப்போ ஆன்மீகத்தால் மட்டும் பண்ண முடியுமா? முன்பு கூட முகலாய பீரியடில் அக்பர் வந்து தீன் இலாஹின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா மதங்களும் ஒரு சங்கமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்தார். ஒரு ஃப்யூஷன் ஆஃப் ரிலீஜன்கிற மாதிரி ஒரு முயற்சி. அதுவும் வந்து அந்த மாதிரி முயற்சி கூட அதற்கப்புறம் ஒரு வரலை, ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலை. தாங்கள் கூட இப்போ வந்து ஒரு சங்கமம் ஆஃப் ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஒன்று நீங்கள் ஏற்பாடு பண்ணினீங்களா, பண்ண போகிறீங்களா? அது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் சஸ்டெயின்டாக, ஏன் அப்படி சஸ்டெயின்டாக இருந்தால் ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு மத தலைவரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு உடனே ஒரு பிரச்சனை ஆகிடுது. பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடவுளை நிந்தித்தால் கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய தலைவரை ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது, காவல்துறைக்கு ஒரு பிரச்சனையாக வருகிறது. இந்த மக்கள் மனதை எப்படி அதை, அந்த மனநிலை எப்படி அதை புரிந்து கொள்வது, மாற்றுவது, அவர்களுக்கு நல்லது கெட்டது எப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைப்பதான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மாக நம்ம ஏதோ நமக்கு இப்போதைக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் முசாஃபர் நகர் எடுத்தீங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சுன்னா, வன்முறை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மற்ற தலைவர் எல்லாமே உட்காந்துக்கலாம், பேசிக்கலாம், வேண்டான்னு சொல்லிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் டேர்ம் ரிலீஃப், அவ்வளோதான். நமக்கு லாங் டேர்ம் சொல்யூஷன் வரணுன்னா, நீங்கள் இந்த பாரத தேசத்தில் அனாதி காலத்தில் எந்த கலாச்சாரம் இருக்குது அதை நீங்கள் கொண்டு வரணும். இதில் அடிப்படை என்னன்னா, இப்போ உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேர் 5 விதமான கடவுள் பூஜை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை தானே? ஒரே வீட்டில் நடக்குதா இல்லையா? நடக்குது. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வச்ச பூஜா ரூமில் வச்சு எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் கார்டனில் போய் ஒரு மரம் இருக்குது, அதுக்கே நீங்கள் பூஜை பண்ணாலும் யாரும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல இந்த நாட்டில்.
என்னதுங்க உங்கள் விருப்பம். இல்லை உங்கள் தாயே நீங்கள் பூஜை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு மரமே பண்ணிக்கலாம், ஒரு கல்லே பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். அது அது உங்கள் உணர்வு எப்படி இருக்குதோ, இதை பற்றி நான் பேசுகிறதுக்கோ அதை அசிங்கப்படுத்துறதுக்கோ அந்த மனநிலையே இங்கே இல்லை இந்த நாட்டில் முதல்லேருந்து. அந்த மனநிலை கொண்டு வரணுன்னா ஆன்மீகம் தேவை. ஆன்மீகம்னா ஒரு முடிவில்லை, ஒரு தேடுதல். தேடுதல்னா தேடுதலுக்கு அடிப்படை என்னன்னா எனக்கு தெரியாது என்ற அடிப்படை. எனக்கு தெரியாதுன்னு பார்க்குற ஆள் யார் கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் சொல்கிற ஆள் தான் சண்டை போடுவான். இதுக்காக தான் நான் ஆன்மீகம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆன்மீகம்னா நீங்கள் என்ன மாதிரி இருக்கணுமோ இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை. ஆன்மீகம்னா நீங்கள் உணர்ந்தீங்க இவ்வளோ பிரமாதமான பிரபஞ்சம், இதுக்கு அடிப்படை என்னன்னு நமக்கு ஓரளவுக்கு தான், ஒரு அணு அளவுக்கு கூட நமக்கு தெரியல. கொஞ்சம் புரிஞ்சே இப்படி ஆடிக்கிறோம் நாம். எல்லாமே நமக்கு தெரியல. எனக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண் திறந்து பார்ப்பீங்க, தேடுதல் வந்துடும். தேடுதலில் இருக்கிற மனிதன்னு சண்டை போட்டுக்க மாட்டான். எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சவன் தான் சண்டை போட்டுக்கிறான். தெரியும்னு எப்படி உறுதி வந்துடுச்சு? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கடவுள் இப்படி தான் சொன்னாங்க, நீ இப்படி தான் நம்பணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நம்பிக்கை, எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை. கொஞ்ச நாள் எல்லாம் பேசிக்கலாம் அமைதியாக. ஆனால் கொஞ்சம் வந்துடுச்சுன்னா சண்டை தான் நமக்கு, தப்பிச்சுக்க முடியாது. இப்போது நம்ம கடவுளுக்கு நாம் 4 கை போட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு கடவுளுக்கு 2 கை தான் இருக்குதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை. நான் பெரிய ஒரு ஸ்டாச்சு போட்டேன் 4 கையோட. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன கடவுளுக்கு இப்படி 4 கை போட்டாங்களே மாடு மாதிரி, எடுத்துடணும்னு உங்களுக்கு ஆசை. ஒரு நாள் எடுத்துட்டிங்க 2 கை. உங்களுக்கு எனக்கு பார்த்தா ரொம்ப அன்பு தான், ஆனால் 2 கை எடுத்துட்டிங்க. நீங்கள் 2 கை அதை வெட்டிட்டிங்கன்னா நாம் உங்கள் வெட்டணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். அது ஒன்றும் தடுத்த முடியாது. தடுத்த முடியாது. ஐ எம் சேயிங் அடிப்படை என்னன்னு அது எடுக்காமல் நம்ம ஒரு முள் செடி எடுக்கணும்னா போய் முள் எடுக்க தேவையில்லை, வேர் எடுக்கணும் தானே. வேர் எடுக்கிறதுக்கு யார் அந்த பேச்சே வராது. என்னத்துக்குன்னா எல்லாம் முள் எடுத்து சும்மா சமாதானப்படுத்திக்கணும்னு பார்த்துக்கிறாங்க. நான் முள் எடுக்கிற செயல் வேண்டாம், வேற எடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. எல்லா மனிதனுக்கு இவ்வளோ தான், அவனு நன்மையாக வாழணும்னு ஆர்வம். ஆனால் நடுவில் அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்று ஆர்வம் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நம்ம கடவுளுக்கே பாதிப்பு வந்துச்சு. நீ சும்மா இருப்பியான்னு நான் வந்து உங்கள் கேட்டால் நீங்கள் சும்மா இருக்க முடியுமா? போராடணும் நீங்கள். அப்போ இப்போது இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறோம், மித்ததை நாம் புரிஞ்சுக்கணும், ஒரு ஞானம் அடியணுன்ற ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் யாரு கூட சண்டை போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஆர்வம் நம்ம சமூகத்தில் கொண்டு வரணும், ஜனத்தொகையிலே கொண்டு வரணும். இந்த நாட்டில் முதல்லேருந்து அப்படி வச்சுருந்தோம், இப்போ வர நாம் இப்படி அதான் அதாவது அந்த வன்முறை வந்தாலும் அது வந்து சில பேருக்கு லாபமாக இருக்குது. இந்த பிரச்சனை வந்து சில பேருக்கு இல்லை. ஊடகங்களில் கூட வாட் ப்ளீட்ஸ் லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து உங்களுக்கு அதிகமாக ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தான் முதல் செய்தியாக வருது, பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வருகிறதுன்னு. நேஷ்னல் கேரக்டர் என்ன, எது அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா, நீங்கள் சொல்லி வேரோடு எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வாட் ஆர் அவர் நேஷ்னல் கேரக்டர்ஸ், நம்மளுடைய இந்தியாவின் பாரதத்தின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அடையாளங்களை நமக்கு வந்து இளைஞர்களுக்கு புரிய வைத்தால் தானே அவங்களுக்கு வந்து இது நம்மளுடைய உணர்வு வரும். இந்த மாதிரியான ஒரு தேசம், இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்கிறது, அதனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வரும். ஸோ நேஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது என்னங்கிறது நம்ம இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? நீங்கள் உலகத்தில் இருக்கிற நாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு அந்த ஒன்றா வச்சுக்கிறதுக்கு என்ன அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இனம், இல்லை மதம், இல்லை பாஷை, இப்படி இருக்கும். நம்ம நாட்டில் ஒரு மாதிரி இனம் கிடையாது. நீங்கள் 100 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிங்கன்னா மக்கள் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கிறாங்க. மொழி வித்தியாசமாக இருக்குது, உணவு வித்தியாசம் இருக்குது, துணிமணி வித்தியாசமாக இருக்குது, கலாச்சாரம் ஒன்றா இல்லை, ஒரு இனம் இல்லை, ஒரு மதம் இல்லை, ஒரு இது இல்லை. நமக்கு அடிப்படை இருக்கிறது இவ்வளோ தான். முக்தி நோக்கத்தில் இருக்கிறோம். இந்த முக்தி நோக்கம் எடுத்துட்டிங்கன்னா இந்த நாடு நீங்கள் ஒன்றாவே வச்சுக்க முடியாது. இது புரியாமையே செயல்படுறோம் நம்ம. இப்போ இந்த முக்தி நோக்கி இருக்கிற ஒரு தன்மை, அந்த ஆழமான உணர்வு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குதுன்னு இப்போது இந்த ஸ்கூலு காலேஜ் படித்தவங்க புரியல எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது இந்த நாட்டில் ஊர் இருக்குதுன்னு. நீங்கள் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில் போய் எந்த படிப்பில்லாத அவ்வளோ விவசாயம் வச்சுக்கோங்க, அவன்கிட்ட நான் போனேன், அவன் வந்து எனக்கு ஒன்றும் தங்கத்து குதிரை வேணும்னு ஒன்றும் கேட்க மாட்டான்.
ஐயா எனக்கு முக்தி கிடைக்கணுயான்னு கேட்குறான். அவன் எந்த வேதம் உபனிஷத் படித்ததில்லை, அவன் எந்த போதனை கேட்டதில்லை. ஆனால் கலாச்சாரத்தில் அவ்வளோ ஆழமாக இருக்குது. முக்தி நோக்கத்தில் முக்தி தேடுதலில் நாம் இருக்கிறவருக்கு இந்த தேசம் நீங்கள் ஒன்றா வச்சுக்க முடியும். அந்த அடிப்படையை ஒடிச்சிட்டிங்கன்னா எல்லோரும் யோசிப்பாங்க. இப்போ ஆந்திர பிரதேசில் எல்லாம் தெலுங்கு தான் பேசிக்கிறாங்க, அவர் ரெண்டாக போகணும்னா அவருக்கு ஏதோ அடையாளம் வேறு எடுத்துக்கிறாங்க. இந்த அடையாளங்கள் 1 2 இல்லை, நமக்கு ஆயிரக்கணக்கில் இருக்குது நாட்டில். எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது. நாம் அப்படி மித்த நாட்டு மாதிரி எல்லாருக்கும் ஒரே அடையாளம் பண்ணிடணுமா? தேவையில்லை. இதில் ஒரு அழகு இருக்குது, இந்த ஒரு வெரைட்டியில் ஒரு அழகு இருக்குது. இந்த வெரைட்டி அப்படியே வச்சு நாம் ஒன்றா வச்சுக்கணுன்னா முக்தி நோக்கி போகிற அடிப்படை. முக்தி என்ன? சுதந்திரம், ஒரு விடுதலை நோக்கி போகணும், கட்டுப்பாடு நோக்கி போகக்கூடாது. நீங்கள் இப்போ சிறை பற்றி நாம் பேசியிருந்தோம். சிறை என்ன, ஒரு நாம் இறந்தப்புறம் சிறை என்ன நரக்கம்னு நினச்சிக்கிறாங்க. நான் கேட்குறது என்னென்னா, சொர்க்கத்தில் உங்கள் பூட்டி வச்சாலும் சிறை தானே, சரிதானே? இது அங்கே சிறையில் சுகம் இல்லாததுனால சிறைன்னு ஆகலை, பூட்டி வச்சதுனால தானே சிறை. எல்லா சிறையிலையும் நான் போய் வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஆல் த பிரிசன்ஸ் ஹேவ் பீன் தேர். அமெரிக்காவில் போய் வந்திருக்கிறேன். இந்த அமெரிக்கா சிறையில் போனீங்கன்னா இங்கே சாமானிய மக்கள் ஒரு கிராமம் இல்லை. கோயம்புத்தூர் சிட்டியில் எந்த அளவுக்கு வசதியில் சாமானிய மக்கள் இருக்காங்க, அதுக்கு மேலே வசதி இருக்குது அங்கே ப்ரிசனுக்குள்ளே. எல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஜிம்னாசியம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது நிறைய இடத்துல. ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, மித்த இடத்துல இல்லை. சாப்பாடு கரெக்டாக டைமுக்கு வருது. யாரோ உங்களுக்கு கதை திறப்பாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. லைட் ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, கரெக்டாக டைமுக்கு வருது. வீட்டில் கூட அப்படி டைமுக்கு வராது. அந்த அளவுக்கு நடக்குது எல்லா இடத்துல. நம்ம சிறையிலையும் நடக்குது அது ஓரளவுக்கு. சரி, அப்படின்னா உங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எடுத்து அமெரிக்காவில் எடுத்து போய் சிறையில் போடுறான்னு இருப்பாங்களான்னு கேட்குறேன். சுகத்தினால இல்லை கஷ்டத்தினால இல்லை. சுதந்திரன்றது இவ்வளோ முக்கியமானது மனிதனுக்கு. இந்த சுதந்திரன்றது நாம் ஒரு எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையில் எது சுதந்திரமோ அதுக்கு நான் முக்தின்னு பேர் வச்சோம். இந்த உடல்லேருந்து, இந்த பிறப்பிலேருந்து இறப்பிலேருந்து சுதந்திரம் நமக்கு வரணும்னா அதுக்கு முக்தி ஆனால் நாம் சொன்னோம். இந்த நோக்கத்தில், இந்த சுதந்திரத்து நோக்கத்தில் இருந்தால் ஒரு மனிதனை எதுலேயும் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாம் 2 பேர் இப்போ தமிழ் பேசிக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க சில பேருக்கு தமிழ் வராது, அவர் வேறு ஏதோ பேசிக்கிறாங்க. நாம் இது சாப்பிட்டுக்கிறோம், அவர் இன்னொன்று சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் நாம் எல்லாருமே சுதந்திரத்து நோக்கத்தில் இருக்கிறவருக்கு நாம் நம்ம மொழியில் சிக்கிக்க மாட்டோம், அவர் மொழியில் சிக்கிக்க மாட்டாங்க. நாம் நம்ம உணவில் சிக்கிக்க மாட்டோம், அவருடைய உணவில் சிக்கிக்க மாட்டாங்க. நாம் நம்ம கடவுளில் சிக்கிக்க மாட்டோம், அவருடைய கடவுளுடைய வலயத்தில் சிக்கிக்க மாட்டாங்க. இது அடிப்படை. இந்த அடிப்படையை ஒடிச்சிட்டோன்னா இல்லை நாம் டைவர்சிட்டி எடுக்கணும், இல்லை யூனிட்டி இருக்காது. அந்த கலாச்சார உணர்வு வரணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஆன்மீகம் அடிப்படைன்னு சொல்கிறேன். காவல்துறையில் இதான் நாங்கள் சொல்லுவோம், கல்ச்சுரல் அவேர்னஸ் இஸ் அ ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். அதாவது எந்த இடத்துல நம்ம பணிகளை செய்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய சூழல், மக்களுடைய மனநிலை அதை அறிந்து கொண்டால் இன்னும் நல்ல முறையில் செயல்படும். அதே நமக்கு ஒரு ஸ்ட்ரெங்க்த்துன்னு சொல்கிறோம். இந்த கல்ச்சுரல் அவேர்னஸ்ங்கிறத நம்ம சமுதாயத்தில் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அது எந்த விதத்தில் அதை எப்படி கொண்டு வர முடியும்? எப்படி என்ஜிஓஸோட இது, மக்களுடைய இது, அரசாங்கத்தால் மட்டும் செய்ய முடியாது. அது எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய, எல்லாரும் செய்யணும். பட் அரசாங்கத்தில் வந்துடுச்சுன்னா, அரசாங்கம் செஞ்சால் எது சுலபமாக நடக்குமோ அது நாம் ரொம்ப கஷ்டமாக செய்யணும். இப்போது ஒரு கிலோகிராம் அரிசின்னு வச்சுக்கோங்க, இங்கே வீசிட்டு நான் யாரோ ஒரு மனிதனுக்கு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேக்கில் போட்டு எடுத்து போங்கன்னா 5 நிமிஷத்தில் சேர்த்துட்டு போட்டு எடுத்து போயிடுவாங்க. 1 கிலோகிராம் அரிசி இங்கே வீசிட்டு நான் ஒரு எறும்பு படையை கூப்பிட்டு எடுத்து போங்கன்னா அவர் இன்னொரு 10 நாள் எடுத்து போவாங்க. அது எல்லோரும் சேர்ந்து 1,00,000 பேர் ஒன்றுன்னா ஒரு அரிசிக்கு 4 பேர் சேர்ந்து எடுத்து போவாங்க. என்ஜிஓ பண்ணால் இப்படி தான் ஆகும். அரசாங்கமே இது உணர்ந்து கொஞ்சம் கொண்டு வந்தால் அவர்னாலேயே எல்லாமே பண்ணணும்னு தேவையில்லை. பட் அந்த நோக்கம் அவர் கொண்டு வந்துட்டாங்கன்னா மித்தவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சால் ரொம்ப சுலபமாக நடக்கும். இதுக்கு அடிப்படை என்னன்னா கல்வியில் இருக்குது. நம்ம கல்வின்றது நமக்கு யார் நம்ம ஆள் மேலே இருந்தாங்களோ, யார் நம்ம அடிமையை வச்சுருந்தாங்களோ அவர் கொடுத்த கல்வியை நாம் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே நடத்துக்கிறோம். சரி, ஏதோ இங்கிலீஷ் மொழி எடுத்துக்கிறோம், என்னத்துக்குன்னா உலகம் முழுக்கமாக அது நடக்குது, அது நாம் அது பண்ணியே ஆகணும், பண்ணிக்கலாம்.
நாம் மித்தது ஏதோ விஞ்ஞானம் அது இது கற்றுக்கலாம். ஆனால் அடிப்படையாக அவர் இந்த கல்வி உருவாக்குனதே என்னத்துக்குன்னா, இங்கே ஒரு திறமைன்றது உருவாக்கி அவருடைய நோக்கத்தில் உபயோகப்படுத்துறதுக்காக அவர் உருவாக்குனாங்க. நமக்கு எப்போ சுதந்திரம் நாட்டுக்கு வந்துடுச்சோ அப்போ அதில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வர தேவை இருக்குது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான். ஒரு நாட்டுக்கு முன்னேற்றமாக போகணுன்னா மக்களுக்கு ஒரு பெருமை இருக்கணும் நம்ம நாடுன்னு. இப்போ நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படித்து எப்போ இந்த நாடு விட்டுட்டு போகலான்னு எல்லாம் நம்ம இளைஞரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா விசா கொடுத்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காக்கோ எங்கேயோ ஒரு விசா கொடுத்தீங்கன்னா எல்லா இளைஞருக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு 90% நீச்சல் அடித்து போயிடுவாங்க. என்னத்துக்குன்னா நம்ம அந்த பெருமை கொண்டு வரல. நம்ம கல்வியில் பெருமை இல்லாத ஒரு கல்வி இது. பெருமை இல்லாத கல்வி யார் உருவாக்குனாங்க? நமக்கு யார் நம்ம அடிமையாக வச்சுக்கணும்னு நினச்சாங்களோ அவர் உருவாக்கின கல்வி. நாடுன்னு ஒரு பெருமை இல்லைன்னா எப்படி முன்னேற்றமாக போகுது? நாடுன்றது ஒரு ஐடியா தான். ஒரு நாடுன்றது ஒரு ஐடியா தான். அது ஒன்றும் மேலேருந்து யாரும் நமக்கு திணிக்கி சொல்லலை. இந்த ஐடியா ஒரு முன்னேற்றமாக வெற்றிகரமாக நடக்கணும்னு எல்லார் மனத்துலேயும் அந்த ஒரு நோக்கத்தில் ஒரு பெருமை ஒரு தெம்பு இருக்கணும். இப்போ நீங்கள் விசா கொடுத்தீங்கன்னா 90% ஆஃப் பாப்புலேஷன் போயிடுவாங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க. கல்யாணத்துக்கு இங்கே தான் வருவாங்க. பெண்ணை போயிட்டா அங்கே பண்ணிக்குவாங்க. தனித்தனியாக போகிறதுனால இங்கே வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து போயிட்டா அங்கேயே பண்ணிக்குவாங்க. அது உண்மை தான். பட் ஆனால் இப்போ நீங்கள் சரியாக சொன்னீங்க, இந்த ஆன்மீகம் தான் நம்மளுடைய முக்கியமான நேஷனல் கேரக்டர். ஆன்மீகன்றது அடிப்படை. ஆனால் இது எல்லாமே நாம் ஒரு இதாக சின்ன குழந்தைலேருந்து அது வரணும்னா நம்ம மக்களை நம்ம முன்னோர்கள் செஞ்ச செயல் எல்லாமே நமக்கு ஒரு பெருமை இருக்கணும் நம்ம நாடுன்னா. அந்த பெருமை இல்லைன்னா நமக்கு இங்கே இருக்கணும்னு என்ன ஆசை இருக்குது? போயிடணும் தான் ஆசை. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஆள் தான் இந்த தேசத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ட்ரெஸ் பண்ணாங்களோ அப்படியே இருக்கிறேன் நான். இப்போ கூட நான் எப்படி வேணாலும் பண்ணிக்க முடியும். இப்படி இருக்கிறது என்னன்னா நம்ம நாட்டுடைய கலாச்சாரம். நம்ம நாட்டில் தயார் பண்ண துணி தான் போட்டுக்கிறேன். நான் வெளிநாட்டில் பண்ணது போட்டுக்க மாட்டேன். இப்படி என்ன அதுக்கு எதிர்ப்புன்னு ஒன்றும் இல்லை. வெளிநாட்டுன்னு எனக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் கலாச்சாரத்து தன்மை எல்லாருக்கும் கொண்டு வரணும்ன்றதுக்காக நான் இப்படி இருக்கிறேன். இப்போ நானே ஃபாரினராக இருக்கிறேன். இங்கே மக்கள் மனத்தில் நான் ஏதோ வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. அவருக்கு புரியல, நம்ம நாட்டில் ஒரு 120 விதமான நெசவு திறமை இருக்குது. எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது. அது எல்லாமே இப்போ எந்த நிலையில் இருக்குதுன்னா, இன்னொரு 20 வருஷம் விட்டிங்கன்னா இதில் 3/4 இறந்து போயிடும். என்னதுக்குன்னா ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி பண்ணுறாங்க. அவர் போயிட்டாங்கன்னா அந்த ஒரு திறமையே போயிடுச்சு. இது ஒரு நாளில் உருவாக்குற மாதிரி திறமை இல்லை. இது 1000 வருஷத்தில் மெதுவாக உருவாக்குன திறமை. ஒரு இடத்துல ஒரு விதமான நெசவு திறமை இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நாம் எல்லாம் சைனீஸ் சில்க் கொண்டு வந்துட்டிங்கன்னா போயிடும். இதெல்லாம் வச்சா தான் நம்ம நாடுன்னா நமக்கு ஒரு பெருமை ஒரு தெம்பு ஒரு வித்தியாசமான ஒரு திறமை நமக்கு. நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இதுதான் நம்ம கலாச்சாரம் தான். நம்ம அடிப்படையான ஆன்மீகத்து கலாச்சாரம் தான் இதுக்கு அடிப்படை. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கணும் தானே. சிக்கி போயிருக்காங்க இங்கே. அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு பொருளாதாரத்து முன்னேற்றமும் ரொம்ப தேவையானது. ஆனால் கலாச்சாரத்து ஒத்துமை இதுக்கு தேவை இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனைகள் கண்டு ஓட முடியுமா? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கூட ஒரு கேள்வி எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது, அதுவும் முக்கியமாக காவல்துறையில் இந்த வன்முறைகள்லாம் பார்க்கும்பொழுது, கடவுள் உண்மையாக இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே வரும். ஸோ இந்த கடவுளை பற்றி மக்களுக்கு எப்படி அந்த ஆத்ம சிந்தனைங்கிறது எப்படி அதை கொண்டு வருது? நான் இவ்வளோ நேரம் சொன்னது அதே தான். இது நாம் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தால் இது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி முடிவுக்கு வர்றீங்க, நான் ஒரு மாதிரி முடிவுக்கு வரேன். ஏதோ ஒரு நாள் சண்டை போட்டுக்குவோம். நம்ம முடிவு உங்கள் முடிவு இடிக்கும் ஒரு நாள். முடிவுக்கு வராமல் தேடுதல். இப்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தேடுதல் இருக்கவங்க சாமி யாருன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அடிப்படை என்ன? சுவாமியான யாருன்னு கேள்வி கேட்குறவன் தெரியாமல் ஏதோ முடிவெடுத்துக்கிறவனே அவன் ஆன்மீக வழியில் இல்லை. சும்மா ஏதோ ஒரு முடிவு எடுத்தான். யாரோ ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க, இதான் சுவாமின்னா அதான் சுவாமின்னு சொல்லுவான். அது இல்லை, அது வெட்டி போடு இதுன்னு சொன்னால் அது பண்ணுவான். இது ஆன்மீகம் இல்லை. இது சுவாமின்னு யார், இந்த பிரபஞ்சம் என்ன,
இதுக்கு அடிப்படை என்ன, என் உயிருக்கு அடிப்படை என்ன, அந்த தேடுதல் கொண்டு வர்றது. முடிவு வந்தால் எல்லாம் சுலபமாக நடக்கிற மாதிரி தெரியுது இப்போதுக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் முடிவு நம்ம முடிவு இடிக்குது தானே, தப்பிச்சுக்க முடியாது. ஸோ அப்படின்னா கடவுள் இருக்கிறார், நம்மளுடைய தேடுதல் தொடரும், அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும்னு, அதுதான் உங்களுடைய செய்தியாக. அது முடிவுக்கு வர தேவையில்லை நான் சொல்கிறேன். இவ்வளோ நமக்கு தெரியும். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் இங்கே இருந்தது. நாம் 2 பேர் இருந்துட்டாலே பிரபஞ்சம் இருக்க போகுது, இவ்வளோ நமக்கு தெரியும் தானே. அப்படின்னு நாம் உருவாக்கலை, நாம் நடத்தலை. நமக்கு அப்பாற்பட்டது ஏதோ ஒன்று நடக்குது. அதுக்கு நாம் இப்போ பேர் கொடுக்க வேண்டாம், உருவம் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு அப்பாற்பட்டது ஏதோ ஒரு செயல்படுதுங்க. அதை பற்றி யாரும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி விஞ்ஞானி இருந்தாலும் சரி, நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, நாம் இந்த பூமி இந்த பிரபஞ்சம் நடத்தலைன்றது அந்த அளவுக்கு தெரியலையா நமக்கு? கட்டாயமாக நாம் நடத்தலை, நாம் உருவாக்கலை. இது உருவாக்கின சக்தி ஏதோ ஒன்று இருக்குது, இது நடத்துகிற சக்தி ஏதோ ஒன்று இருக்குது. அது ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்திருக்குது, ஒரு சாமானியமாக நடக்கலை. இதுக்கு எல்லா பிரச்சனை என்னன்னா, இந்த கடவுள் பற்றி முடிவு எல்லாமே கஷ்டத்தில் இருக்கிறப்போ எடுத்துக்கிறாங்க மக்கள். உணவு இல்லாதவன் என்ன நினச்சிக்கிறான்? உணவு கொடுத்தவனே கடவுளை நினச்சிக்கிறான். பசியாக இருக்கிறவனுக்கு உணவு எங்கேருந்து வருதோ அதே கடவுளை நினச்சிக்கிறான். பரவாயில்ல, அவனுக்கு பசியாக இருக்கிறப்போ அப்படி தான் இருக்கும். நோயால் என்ன நினைக்கிறான்? யார் நம்ம நோயை எடுப்பாங்களோ அவர்தே கடவுளை நினச்சிக்குவான். தப்பு இல்லை. ஆனால் அது அந்த நோயாக இருக்கிறப்ப மட்டும்தான் அது. ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு டாக்டர் கடவுள்னு சொன்னால் எதுக்குன்னு சொல்லுவான். அப்படி தானே? தோலி போயிருக்கிறவனுக்கு ஒரு கருணையாக இருக்கிறவங்களே கடவுள்னு தெரியுது. ஒரு அன்புன்றது தெரியாமல் ரொம்ப தனிமையாக இருக்கிற மனிதனுக்கு அன்பு கடவுள் அன்புன்னு சொன்னால் அதே சரின்னு சொல்லுவான். இது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு. எந்த முடிவு எடுக்காமல் கொஞ்சம் கண்ணு திறந்து அப்படியே பார்த்தீங்கன்னா படைத்தலுக்கு மூலமானது கடவுள்னு சொல்லிக்குவோம். இதுக்கு என்ன மூலம்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் படைத்தல் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூ பார்த்தாலும், ஒரு இலை பார்த்தாலும், ஒரு அணு பார்த்தாலும், இல்லை பிரம்மாண்டமே பார்த்தாலும், ஒன்று என்னென்னா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்திசாலித்தனம் இங்கே செயல்படுது கட்டாயமாக. ஆனால் யார் கடவுளைன்னா புத்திசாலித்தனம்னு யாரும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் கொஞ்சம் உலகம் வேறு மாதிரி நடந்திருக்கும், மனித சமூகமே வேறு மாதிரி நடந்திருக்கும். இல்லை, நம்ம நாட்டை பற்றி பேசும்பொழுது அவர்ஸ் இஸ் அ டாலரண்ட் கண்ட்ரி, சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது. நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் எவ்வளோ ஃபீல்டில். ஆனால் இன்னும் ஏழை மக்களாக இருக்கிறார்கள். 77% மக்கள் இன்னும் அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறதா, வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக சென்சஸ் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சகிப்புத்தன்மையே நமக்கு ஒரு பலவீனமாக இருக்கிறதா? அதனால தான் எல்லாருக்கும் போய் இந்த கேள்வி கேட்கும் தன்மை அது இழந்து விட்டோமா? மக்களுக்கு அந்த பயனளிப்பு சென்று அடையவில்லையா? அது இந்த டாலரன்ஸை பற்றி தாங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நாம் 2 பேர் இங்கே உட்காந்துருக்குறோம், நாம் ஏதோ பேசி உட்காந்துருக்குறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நான் உங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சகிச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இங்கே உட்கார விரும்புகிறீங்களான்னு கேட்குறேன். ஸோ ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு வரும். இப்போ எப்போ நான் உங்கள் சகிச்சுக்கணும் சொல்லுங்கள்? உங்கள் பார்த்தா எனக்கு இல்லை பிடிக்கல, இல்லை உங்கள் பார்த்தா நான் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தப்புன்னு பார்க்குறேன், சகிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். சகிப்புத்தன்மை நமக்கு தேவையில்லை, ஏற்றுக்கிற தன்மை தேவை. ஏற்றுக்கிற தன்மை என்னென்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி. இப்போது காக்கா ஒரு மாதிரி இருக்குது, கிளி ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு மாதிரி இருக்குது. வெறும் காக்கா தான் இருக்கணும், இல்லை வெறும் கிளியாக தான் இருக்கணும், இல்லை காக்கா உட்காந்தா கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிறோம், அப்படி இல்லை. அது ஒரு மாதிரி உயிர், இது ஒரு மாதிரி உயிர், இன்னொன்று ஒரு மாதிரி உயிர். நீங்கள் ஒரு மாதிரி மனிதனு, நான் ஒரு மாதிரி மனிதன், இன்னொரு மாதிரி மனிதன். இது சகிச்சுக்க தேவையில்லை. சகிச்சுக்கிறதுன்னா ஒரு டென்ஷன் இருக்குது, அதில் கொஞ்ச நாள் தான் சகிச்சுக்க முடியும், ஒரு நாள் பிடிச்சி அடிக்கிறது தான். ஆமாம், இது என்னென்னமோ சொல்லிக்கலாம். ஆனால் உலகத்தை சூழ்நிலை பார்த்து சொல்லுங்கள். யார் யார் ரொம்ப சகிச்சுக்கிற மாதிரி பக்கத்து வீட்டிலேயே இருந்தாங்களோ, கொஞ்சம் பிரச்சனை வந்தோட அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? ஒரு வீடை அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? பக்கமாக இருக்கிறவங்களே. கரெக்ட். ஒன்றும் எதிரி ஒன்றும் இல்லை, சகிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். ஒரு நாள் வெடிச்சிடும். சகிச்சுக்க தேவையில்லை. இன்னொரு மனிதனு எப்படி இருந்தாலும் சரி,
எப்படி இந்த உயிருக்கு இப்படி இருக்கிறது ஒரு அதிகாரம் இருக்குதோ அந்த உயிருக்கு அப்படி இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இது சகிச்சுக்க தேவையில்லை. சகிச்சுக்கிறது என்ன, நம்ம அப்போவே அது சரியில்லை ஆனால் நான் சகிச்சுக்குவேன், இது என்னுடைய பெருந்தன்மை, இது ரொம்ப நாள் இருக்காது. அப்படி இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, இது அப்படி தான் இருக்கும் அந்த உயிரன்னு பார்த்தா இது நாம் ஒன்றும் சகிச்சுக்க தேவையில்லை. இது சகஜமாக ஏற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே இருக்குது. இந்த ஏற்றுக்கிற தன்மை, சகஜமாக ஏற்றுக்கிற தன்மை, எந்த உயிர் எப்படி இருந்தால் அப்படி ஏற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே வந்தால் தான் நாம் நம்ம தன்மை இன்னொருத்தர் மேலே திணிக்க மாட்டோம். இன்னொருத்தர் நம்ம மேலே அந்த ஒருத்தருடைய தன்மையை திணிக்க தேவையில்லை. இந்த மனநிலை வந்தால் தான் எல்லாருமே அமைதியாக கூட வாழ முடியும். நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போது எது ரிசல்ட்டாக வரணுமோ அது நாம் அடிப்படையான தத்துவமாக வச்சுக்கிறோம். இது ரொம்ப தப்பான முறை. இப்போ நமக்கு அஹிம்சைன்னு வச்சுட்டோங்க, அஹிம்சையாக இருக்கணும் ஆனால் ஒரு தத்துவம் எடுத்துக்கிறாங்க. அஹிம்சைன்றது தத்துவம் இல்லை. நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக அன்பாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஹிம்சைன்றது வருதான்னு கேட்குறேன் நான். வருதான்? உங்கள் மனத்தில் வரவே வராது, அந்த வாய்ப்பே வராது. உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஹிம்சை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்கள் உயிருக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடாது. பாதிப்புன்னு என்ன, உங்கள் உயிருக்கு செல்ஃப் டார்ச்சருக்கு தான் பாதிப்புன்னு சொல்கிறது. உங்கள் உயிருக்கே நீங்கள் ஹிம்சை கொடுக்குற ஆளாக இருந்தால் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டீங்களான்னு நான் கேட்குறேன். நீங்கள் எதே தொட்டாலும் ஹிம்சை தான். உங்கள் நோக்கம் உணர்வு நல்லாவே இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் உயிருக்கே ஹிம்சை கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னொரு உயிருக்கு ஹிம்சை பண்ணுவீங்க தெரியாமல். சகிப்புன்றது இதே தான். அது சரியில்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி. அப்படி இல்லை, அது எப்படி இருக்கிறதோ அப்படி ஏற்றுட்டிங்கன்னா அது சூழ்நிலைக்கு ஒத்து வரலைன்னா ரொம்ப சுலபமாக மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம். எல்லாமே மாறி போயிடுவோன்னு இல்லை, ஆனால் மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம், எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல். சகிப்புன்றதுலேயும் ஒரு எதிர்ப்பு இருக்குது. எதிர்ப்பு வச்சுட்டு நான் உள்ளே எடுத்துக்கிறேன்னா, பிடிக்காதது உள்ளே எடுத்துக்கிறேன்னா இதனால பாதிப்பு தான் வரப்போகுது, நன்மை வராது. அதனால நமக்கு சகிப்புத்தன்மை தேவையில்லை. இப்போ நான் அப்போவே சொன்னேன், ஒரே வீட்டில் 5 விதமான கடவுள், 5 பேர் இருந்தால் 5 விதமாக பண்ணிக்கிறாங்க. இது சகிப்பு இல்லை, இது ஏற்றுக்கிற தன்மை. சரி, அவனுக்கு அதே தான், இவனுக்கு இதே தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டு அதை பண்ணிக்கூடும், நான் பாட்டு இது பண்ணிக்கிறோம். இதில் தீர்வு இருக்குது, சகிப்பில் தீர்வு கிடையாது. கட்டாயமாக வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, மித்தவங்க உங்கள் சகிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு உணர்வு வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே இருக்க முடியுமான்னு கேட்குறேன். அது உங்கள் பிடிக்கலையே, உங்களுடைய அபிமானத்துக்கு, உங்களுடைய பெருமைக்கு இது பிடிக்கல தானே? யாருக்கும் பிடிக்காது இது. ஆனால் யார் உங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறாங்களோ அங்கே தானே நீங்கள் சுகமாக சமாதானமாக இருக்க முடியும். அங்கே தானே நீங்கள் கூட உங்கள் தன்மை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க இல்லையா? நம்ம சமுதாயம் வந்து டாலரன்ஸ் சொசைட்டின்னு சொல்கிறோமே, அப்போ அதுவே தவறு, அப்படி சொல்லக்கூடாது. இது எல்லாம் நாம் வெஸ்ட்லேருந்து எடுக்கிறோம், எல்லாம் மேற்கத்திலேருந்து தான் இந்த நாட்டில் எடுக்கிறோம். அவர் டாலரன்ஸ் எப்போவுமே, நமக்கு டாலரன்ஸ் பிரச்சனை இல்லை. நாம் எல்லோரும் பல விதமாக இருக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். உன் தோல் எப்படி இருக்குது, உன் கடவுள் எப்படி இருக்கிறான், உன் நம்பிக்கை என்ன, இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லா உயிரும் ஒரு ஜந்து ஒரு மாதிரி இருக்குது. ஒரு எறும்பு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, யானை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. எறும்புன்னா தாண்டி போகணும், அது மேலே கால் வைக்கக்கூடாது. யானைன்னா அதோடைய கால் நம்ம மேலே விழுகக்கூடாது. அப்படி பார்த்துக்கணும், தெரியும் நமக்கு, அவ்வளோதான். சங்கீதம் வந்து ரொம்ப முக்கியம்னு நீங்கள் இங்கே கூட போன ஒவ்வொரு வருடம் ஒரு சிவராத்திரி பூஜை போது சங்கீத நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க. ஸோ சங்கீதம் வந்து ஒரு ஆன்மீக உணர்வை, ரொம்ப அமைதியான ஒரு உணர்வை வளர்க்கும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு சங்கீதத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள்? அப்படி இல்லை, ஒரு தடவை சங்கீதம் கேட்ட காது கிழிஞ்சு போகிற மாதிரி கூட பாடுறாங்க சில பேர். சங்கீதம் ஆன்மீகம்னு இல்லை. ஆன்மீகத்துக்கு சங்கீதத்துக்கு ஒன்றும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஈடுபாடுக்கு ஆன்மீகத்துக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. சங்கீதம்ன்றது நம்ம நாட்டில் இருக்கிற சங்கீதம்ன்றது, நம்ம சம்பிரதாயமாக இருக்கிற சங்கீதம் ரொம்ப ஆழமான ஈடுபாடு இல்லாமல் பாட முடியாது. கொஞ்சம் கவனம் இல்லாமல் எங்கேயோ போகுது ராகம். அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாக வச்சுருக்காங்க. எதுக்கு அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டின்னா, ஈடுபாடு வேணும். ரொம்ப கூர்மையான ஈடுபாடு இருந்தால் தான், வாழ்க்கையே அதில் கரைச்சா தான் அது நமக்கு வரும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்னத்துக்குன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு. எப்போ அந்த அளவுக்கு ஈடுபாடு நமக்கு வந்துடுச்சோம், கவனம் ஈடுபாடு நமக்கு வந்துடுச்சோம், கட்டாயமாக ஆன்மீகம் வந்துடும். தியானம்னாலும் அவ்வளோதான், அந்த கவனம் அந்த ஈடுபாடு. இது சங்கீதத்துலேயே பண்ணிக்கலாம். நீங்கள் போலீஸ் வேலையிலேயே ரொம்ப முழுமையாக ஈடுபாடாக இருந்தீங்கன்னா அதே உங்கள் ஆன்மீகம் ஆகிடும். யாரோ கூட்டுறாங்க, இந்த நிலம் கூட்டுறாங்க,
ரொம்ப ஈடுபாடாக கூட்டினா அதே ஆன்மீகம் ஆகிடும். நீங்கள் பார்க்கணும் கோயிலில் சில பேர் கூட்டுறாங்க, ஒரே ஆனந்த கண் தண்ணி விட்டு கூட்டுறாங்க கோயிலன்னு. வீட்லேயும் அதே பண்ணிக்கலாம், ரோட்லேயும் அதே பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற செய்யல் முக்கியமானதில்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியமானதில்லை, எப்படி செய்கிறீங்கன்றது முக்கியமானது. உங்கள் உயிரே அதில் கலந்து எந்த ஒரு செய்யலே செஞ்சீங்கன்னா, சங்கீதம் பாடினாலும் சரி, சும்மா உட்காந்தாலும் சரி, நில கூட்டினாலும் சரி, இல்லை கோயிலில் பூஜை பண்ணாலும் சரி, எதே பண்ணாலும் சரி, முழு ஈடுபாடாக நம்ம உயிரே அதில் கரைக்கிற மாதிரி ஈடுபாடாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஆன்மீகம், குறிப்பிட்ட செயலில் இல்லை. அது ரொம்ப சந்தோஷம். கடைசியாக ஒரு கேள்வி. எனக்கு எப்பொழுதும் அவங்களுடைய உரைகள் அப்புறம் புத்தகங்களை படிக்கும்பொழுது அதில் ஒரு கேரக்டர் வருவார், சங்கரன் பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் வருவார். யார் சங்கரன் பிள்ளை? சாதாரண மனிதனா இல்லாட்டா உங்களுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு நபரா? சாதாரண மனிதன் எங்கேயும் கிடையாது. யாரோ ஒருத்தர் பார்த்து நீங்கள் அவனை பார்த்து நீங்கள் அவனை சாதாரண மனிதன் நீங்கள் நினைக்கலாம். அவன் மனத்தில் அப்படி இல்லை. உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான மனிதன் அவன்தான், அவனுடைய அனுபவத்தில். உண்மைதானே? அதனால சாதாரண மனிதன் யாரும் கிடையாது. இது ரொம்ப கரெக்ட், தப்பான உணர்வு. இது இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இப்போது அவர் நான் தான் சாதாரண மனிதனை சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா அவர் நான் சாதாரணன்னு சொல்ல, நான் தான் ஸ்பெஷல்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அதுக்கு வார்த்தை மட்டும்தான் மாறிடுச்சு. நான் முதல்ல இந்த ஈசா யோகா கிளாஸ் ஆரம்பத்தில் பண்ணப்போ நம்ம ப்ரோஷரில் சொல்லுது ஈசா யோகா ஃப்ரம் ஆர்டினரி டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. 3 நாள் கிளாஸ் ஆனப்போ சத்குரு ஒன்றும் நமக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்கலையே. நான் சொல்லுவேன் ஸ்பெஷலாக நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சொன்னீங்க. ஆமாம், நான் என்ன சொன்னேன்? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மித்தவங்க எல்லாம் ஆர்டினரி இருந்தால் நமக்கு அதுக்கு மேலே ஆர்டினரி. நாம் எப்போ நீங்கள் நான் ஸ்பெஷலாக இருக்கணுன்ற முயற்சி நீங்கள் விட்டுட்டீங்களோ அப்போ மித்தவங்க பார்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு நினச்சிக்குவாங்க. நான் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டாளாக தெரிவிங்க மித்த ஒரு பார்வையில். நீங்கள் நான் ரொம்ப ஸ்பெஷலில் நினச்சிங்கன்னா மித்தவங்கன்னா இதை முட்டாள் பண்ணிக்கிறான்னு போய்க்குவாங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிற முயற்சியே இல்லை, நீங்கள் ரொம்ப ஆர்டினரியாக இருக்கிறீங்க. மித்தவங்க எல்லாம் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு முயற்சி, ஆர்டினரி பீப்புள் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த முயற்சி இல்லை, நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இந்த ஆர்டினரின்றது சங்கரன் பிள்ளை ஒரு ஆர்டினரி மேன். ஐயோ அப்படி இல்லையே, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அவனை பார்க்கணுன்னா நீங்கள் கண்ணாடியில் தான் பார்த்துக்க முடியும். சந்திக்கணுன்னா கண்ணாடியில் மட்டும் தான் சந்திக்க முடியும். ஸோ எவ்ரிபடி இஸ் சங்கரன் பிள்ளை. அதான் ஏதோ ஒரு விதமாக எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த தன்மை. ரொம்ப நன்றி.